நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வள்ளல் இருந்த மலைதனை வலம் வருதல் வாய்மை என்பது சம்பந்தர் வாக்கு. இறைவனின் கோவில் கொண்டிலங்கும் திருத்தலங்களுக்கு செல்வதே புண்ணியம். உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. கட்டுமான கலைகள், அமைப்பு முறைகள், வழிபாட்டு ஆகம நிலைகள் என ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு வகையில் தெரிகின்றன. இது பெருமாள் கோவில், இது அம்பாள் கோவில், இது ஈஸ்வரன் கோவில் என வேறுபட்டது போல் நமக்கு தோன்றினாலும் அன்பு கருணையின் அடிப்படையில் எல்லா ஆலயங்களும் ஒன்றே, எல்லா தெய்வங்களும் ஒன்றே. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம். சென்னை மாநகரை சுற்றி பல திருத்தலங்கள் உள்ளன. அதிலும் குறிப்பாக 11 ஆண்டீஸ்வரர் திருக்கோயில்கள் சிறப்பாக போற்றப்படுகின்றன. இந்த 11 ஆண்டீஸ்வரர் திருக்கோயில்களில் பழமையான ஒரு திருத்தலமே சிவனாண்டீஸ்வரர் திருக்கோயில். இந்த திருத்தலம் திருவள்ளூருக்கு வடகிழக்கே 9 மைல் தூரத்தில் அமைந்திருக்கும் சிவன் வாயில் என்றே அழைக்கப்படுகிறது. இந்த திரிபுர சுந்தரி உடனுரை சிவனாண்டீஸ்வரர் திருக்கோயில் 900 ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவர் காலத்திலேயே சீரும் சிறப்பாக இந்த ஊர் விளங்கியிருப்பதாக கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. தமிழில் சிவன் வாயில் என்றால் சிவனது கோயிலுக்கு வாசல் என்பதாகும். வடமொழியில் இதை சிவத்வாரம் என்கிறார்கள். வடக்கே இருந்து இந்த கிராமத்திற்குள் நுழையும் போது இந்த திருக்கோயில்தான் முதலில் தென்படுகிறது. இந்த பாழடைந்த சிவன் கோயிலுக்கு சற்று தள்ளி பெருமாள் கோயில் ஒன்றும் இருக்கிறது. வைகுந்த வரதராஜர் பெருமாள் கோயில் என்று இந்த கோயில் அழைக்கப்படுகிறது.
இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன கருத்துக்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை காணலாம் வாருங்கள். கிபி 642 புலிகேசியை வென்ற நரசிம்மவர்ம பல்லவனை இந்த திருக்கோயிலை கட்டியிருக்கலாம் என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். 5ஆம் நூற்றாண்டில் மத்திய இந்தியாவை ஆட்சி செய்த பாரசீகர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து வேள்விகள் நடத்தி திரிபுர சுந்தரியையும் சிவனாண்டீஸ்வரரையும் வழிபட்டதாக கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு நோக்கிய சன்னதியில் மூலவர் சிவனாண்டீஸ்வரரும், மேற்கு நோக்கிய சன்னதியில் அம்பாள் திரிபுர சுந்தரியும் சுமார் 7.5 ஏக்கர் நிலப்பரப்பில் கோவில் கொண்டிருக்கிறார்கள். கோவிலுக்கு பின் 5 ஏக்கர் பரப்பளவில் திருக்குளம் பிரம்மாண்டமாக இருக்கிறது. இந்த கோயில் ரொம்ப புராதன கோயில். அதனால் இந்த கோயிலில் வழிபாடுங்கள்லாம் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் காணும் பக்தர்கள் யாரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு சிவனுடைய அருளை பெறணும். அதே நேரத்தில் இது மகேந்திர பல்லவனுடைய ஆட்சி காலத்திலேருந்து கட்டப்பட்டது. சுமார் 14 நூற்றாண்டு 15 நூற்றாண்டுக்கு முந்தைய கோயில். ஸ்தல விருஷமாக வில்வ மரம் இருக்குது. அந்த வில்வ மரமும் காய்களை பார்த்திங்கன்னா லிங்க வடிவில் இருக்கும். ரொம்ப புராதன கோயில். இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா, மாதம் 2 பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்கிறார். ஊரில் இருக்க எல்லா பொதுமக்களும் சேர்ந்து இந்த பிரதோஷங்களை வருஷத்துக்கு 24 பிரதோஷங்களை ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. அதுலேயும் சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமாக சுமார் ஒரு 500 பேருக்கு மேலே வந்து கூட்டமாக இருந்து செய்கிறாங்க. தவிர சித்திரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வர சித்திரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக செய்கிறாங்க. நான்கு கரங்களுடன் திரிபுர சுந்தரி மதுரை மீனாட்சி அம்மன் போலவே அபயஹஸ்தத்துடன் காட்சி அளிக்கிறாள். பாலமுருகன் போலவே வளைந்த எடையோடு அம்பாள் காட்சியளிப்பது வேறெந்த கோயிலிலும் காண முடியாத காட்சியாகும். இன்றைய
ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். முருகப்பெருமானுக்குரிய பாடல்களில் திருப்புகழுக்கே முதலிடம். திருப்புகழின் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஆற்றல் மிக்கவை, எனவே ஆக்கமளிப்பவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாத சுவாமிகளின் அற்புதமான வாக்குகள், திருப்புகழ் நமக்கு கிடைத்திருக்கிறது. கந்தர் அலங்காரம், அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், சேவல் விருத்தம், மயில் விருத்தம், ஒவ்வொரு தொகுப்பிலிருந்தும் பார்த்து கொண்டு வருகின்றோம். திருப்புகழில் அதுவும் கதிர்காமத்தில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாத சுவாமிகள் பாடியது சரத்தே உதித்தார் எனும் பாடல். பல பல அற்புதமான நுணுக்கமான தகவல்கள் இப்பாடலில் இடம்பெற்றிருக்கின்றன என்று பார்த்தோம். அதுவும் கரிக்கோலம் இட்டார், மன்மதனை கருப்பாக கோலமாக போட்டுவிட்டார் சிவபெருமான் என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லியிருக்க காரணம் என்ன என்று பார்த்தோம். ஏன் அவ்வாறு சொன்னார் என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு அந்த அற்புதமான விளக்கத்தை பார்க்கலாம். சரத்தே உதித்தாய் உரத்தே குதித்தே சமர்த்தாய் எதிர்த்தே வரு சூரை சரி போன மட்டே விடுத்தாய் எடுத்தாய் தகர்த்தாய் உடல் தான் இரு கூறாய் சிரத்தோடறுத்தோடு ரத்தே குவித்தாய் செகுத்தாய் பலத்தார் விருதாக சிரத்தோடு ரத்தோடறுத்தே குவித்தாய் செகுத்தாய் பலத்தார் விருதாக சிறைச்சேவல் பெற்றாய் வலக்காரமுற்றாய் திருத்தாமரை தாளருள்வாயே புறத்தார் வரத்தார் சரசேகரத்தார் பொறத்தான் எதிர்த்தே வருபோது பொறித்தார் பறித்தார் சிரித்தார் எரித்தார் பொறித்தான் உதற்பார் வகிலே பின் கருத்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் கருத்தார் மறுத்தோர் மதனாரை கரித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் கருத்தார் மறுத்தோர் மதனாரை கரிக்கோலமிட்டார் கணுக்கான முத்தி கதிர்காமமுற்றார் பெருமாளே திருத்தாமரை தாள் அருள்வாயே. கரிக்கோலம் இட்டார் என்று ஏன் சொல்ல வேண்டும்? மன்மதன் எரிந்தான், அங்கே அவன் சாம்பலாக போனான் என்று பழைய எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி லாவணி கட்சி நூல்கள் இந்தண்ட கட்சியப்பர். அப்புறமாக நாம் போய் பார்த்தால் வடமொழியில் வியாசர் எழுதினது எங்கேயுமே அவனை கருப்பாக அந்த சாம்பலை கோலமாக இட்டதாக சொல்லவில்லையே. அருணகிரிநாதர் சொல்ல காரணம் என்ன? மகான்களான இப்படிப்பட்ட பெரியவர்களுடைய வாக்குகளுக்கு நாம் விளக்கம் காண வேண்டுமென்றால் ஞான நூல்களை நன்கு அனுபவப்பட்டு படித்து பார்க்க வேண்டும். லலிதோபாக்கியானம், லலிதா நவரத்ன மாலை என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா? அவைகளில் வருகின்றது மன்மதன் அங்கே எரிந்து போனானே தவிர மறுபடியும் அவன் வராமல் இல்லை. அங்கே அந்த மன்மதனுடைய லலிதா நவரத்ன மாலையெல்லாம் இந்த தகவல்கள் இருக்கின்றன. அழகாக மன்மதன் எரிந்து போனானே அவனுடைய சாம்பலை எடுத்து கோலம்னா அழகு என்பது பொருள். இந்த இடத்தில் அழகாக ஒரு பதுமையாக செய்தார்கள். அந்த பதுமைத்தான் பண்டாசுரன் என்று சொல்லக்கூடிய வடிவம் பெற்றது என்று சொல்லி அங்கே லலிதா உபாக்கியானம், லலிதா நவரத்ன மாலை அந்த அம்பிகையினுடைய விசேஷத்தை அருளை சொல்ல தொடங்குகின்ற அந்த நூல் அங்கே இதை அடிப்படையாக வைத்துத்தான் தொடங்குகின்றது. அவன்தான் பிற்பாடு என்னென்ன செய்தான் என்பது லலிதா நவரத்ன மாலை. அடிக்கடி சொல்ல காரணம் லலிதா நவரத்ன மாலை இன்று ஓரளவுக்கு நம்மிடம் நன்றாக பழக்கத்தில் இருக்கின்றது. அதற்கு அடிப்படையான இந்த மன்மதனுடைய எரிந்து போன அந்த சாம்பலை வைத்துத்தான் அங்கே அந்த கதை துவங்குகின்றது. அதன் காரணமாகத்தான் இங்கே கரிக்கோலமிட்டார். ஏற்கனவே சிவபெருமானை சொல்லியாகிவிட்டது. கரிக்கோலமிட்டார் என்பதன் காரணமாக அங்கே அம்பிகையும் சொல்லியாகிவிட்டது. கணுக்கான முத்தே, கண்ணுக்கான முத்தே என்பது கணுக்கான முத்தே என்றது குறைந்து வந்தது. அது குழந்தைகளை பார்க்கும் பொழுதே நம்ம கண்களில் ஒரு சந்தோஷம் வரணும். அப்படி என்ன பெத்தவளே, என்ன பெத்தவளே, இன்னொரு ஆசா, அப்படி அப்படி குழந்தைகளை அப்படி. அது யார் வீட்டு குழந்தையோ, என்ன இனமோ என்ன மதமோ நமக்கு தேவை இல்லை. எந்த குழந்தையாக இருந்தாலும் அள்ளி அரவணைத்து
கொஞ்ச வேண்டும். அப்படி அந்த குழந்தையை நாம் தொட்டு தூங்கும் பொழுது தயவு செய்து நாளையிலிருந்தாவது இதை நாம் செய்வோமே. அந்த குழந்தையை தூக்குறோம் இல்லையா, அது யாரோ பெற்ற குழந்தை இல்லை, அது தெய்வம். குழந்தையின் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பார்கள். அந்த குழந்தையை அப்படி எடுத்து வச்சுக்கும்போது எந்த தெய்வத்தை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள் கைகளில் என்று நினையுங்கள். சத்தியமாக நாளாவட்டத்தில் நாம் தப்பு பண்ண மாட்டோம் ஐயா. எந்த குழந்தையும் திட்டமாட்டோம். பொறுமையாக அரவணைத்து அவைகளை நல்வழிப்படுத்துவது நமக்கே சுலபமாக இருக்கும். அதனால்தான் கண்ணுக்கான முத்தே கதிர்காம முற்றார் பெருமாளே என்றார். ஏன் கண்ணுக்கான முத்தே என்று சொல்ல வேண்டும்? அங்கு சூரபத்மனுடைய தொல்லை தாங்காமல் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று வேண்டுகோள் விடுத்த பொழுது அவர் யாம் ஒரு புதல்வனை தருதும் என்றார். அதுவும் எப்படி? தேவர்களுக்காக தேவர்கள் கேட்டார்களாம், ஆதியும் நடுவு மீறும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் கடந்து, அது மட்டும் இல்லை, வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். என்ன பொருள்? இந்த இடத்தில் இறைவனுக்கு உண்டான 6 விதமான இலக்கணங்களை அங்கே சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் அவனுக்கு 6 முகம். அடுத்தவதாக தெரிகின்றதா, நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்கவா. தேவர்கள் கேட்டது. இதை வள்ளுவர் சொல்கின்றார், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் என்று சொல்கின்றோம் இல்லையா, அவனுக்கு ஈடு இணை சொல்லவே முடியாது. என்ன அர்த்தம்ப்ப? நீயே குழந்தையாக வா என்பது பொருள். அப்படி சொன்னால் கட்டளையிட்டது போல ஆகிவிடும் அல்லவா. அதன் காரணமாகத்தான் உனக்கு இணையே இல்லாத நீ ஒரு குமரன் தன்னை நீதான் தர வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்களில் இருந்து 6 விதமான சுடர்களை, ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேயம் சத்யோஜாத்தம் அதோமுகம் என்று சொல்லக்கூடிய 6 முகங்கள் கொண்டு 6 தீப்பொறிகள் பறந்து வருகின்றன. அந்த 6 தீப்பொறிகளும் முதலில் ஆகாயத்தில் தங்கின. தயவு செய்து இந்த வரிசையை மட்டுமாவது நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். முன்னோர்கள் எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள் நமக்காக என்பது புரியும். அந்த 6 தீப்பொறிகளும் ஆகாயத்தில் தங்கின. அதன் பிற்பாடு வாயுவும் அக்னியும் சுமந்து கொண்டு போனார்கள். கங்கை என்று சொல்லக்கூடிய அந்த நீரில் விட்டார்கள். அது பிற்பாடு சரவண பொய்கை என்று சொல்லக்கூடிய சரவண பொய்கை இது தரையில் வந்து சேர்ந்தது. இந்த 5 விதமான தகவல்களை சொல்லி முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை அங்கே கந்தபுராணம் விரிவாக சொல்கின்றது. இப்படிப்பட்ட உத்தமமான உயர்ந்த குழந்தைகள் நமக்கு வர வேண்டும். காரணம், தொல்காப்பியம் சொல்கின்றது, இந்த பஞ்சபூதங்களின் தொகுப்பு அதனுடைய மயக்கமே இந்த உலகம் என்று சொல்கின்றது. நாம் அதில் ஆட்பட்டவர்கள், உட்பட்டவர்கள். இதிலிருந்து நம்மை காப்பாற்றி நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் இதற்கு வெளியில் இருப்பவன் உள்ளே வந்தாக வேண்டும். சிறைச்சாலையில் இருப்பவருக்கு விடுதலை அளிக்க வேண்டுமென்றால் இங்கிருந்து ஒருவர் போய் கதவை திறந்து விடுதலை அளிக்கிறார் அல்லவா. அப்படி அதன் காரணமாகத்தான் அங்கே 5 பூதங்களுக்கு உள்ளே அகப்பட்டு கொண்டிருக்கிற நம்மை காப்பாற்றுவதற்காக 5 பூதங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அவன் வந்தான் என்று அங்கே ஞான நூல்கள் நமக்கு சொல்லுகின்றன. அப்படி வந்த அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான செல்வங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். என்ன நேயர்களே, நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.